ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பட்டன் எடிட் டெக்ஸ்ட் டோஸ் மெசேஜில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஸோ அதோட யூசேஜஸில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம செக் பாக்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கேஸில் எப்படி தேவைப்படும்னா ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்து அந்த ஆப்ஷனில் மோர் தென் ஒன் ஆப்ஷன், அதாவது ஒன்றுக்கு மேலே சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குன்னா எனக்கு C++ ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ரெண்டுமே டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த செக் பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த செக் பாக்ஸ் என்னெல்லாம் எந்த செக் பாக்ஸில் செக் பண்ணியிருக்கோன்னு யூசர்ட்டு வாங்குறது, ஸோ அந்த செக் பாக்ஸோட நம்மளுக்கு என்ன வேல்யூ செக் பாக்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்குமோ அந்த வேல்யூ எப்படி வாங்குறது, ஸோ கிடைச்ச ரிசல்ட் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கு மற்ற கோட்லாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு XML கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனில் போயிட்டீங்கன்னா செக் பாக்ஸுங்கிற ஒரு விட்ஜெட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த செக் பாக்ஸுங்கிறத தூக்கி உங்களுக்கு எத்தனை செக் பாக்ஸ் இங்கே வேணுமோ அத்தனை செக் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம செக் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூவில் போயிட்டு ஸோ ஒரு டெக்ஸ்ட் வியூவில் எடுத்துகிட்டு இங்கே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஷின் மாதிரி இதில் வச்சுக்கலாம். ஸோ இதோட XML ஃபைலை ஆல்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதுக்கு XML கோட் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து நம்ம எதோ ஆல்ட்ரு பண்ண போகிறது, ஸோ அதனால் டெக்ஸ்ட் வியூ வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த கொஷின் கேட்க போகிறோம். ஸோ லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம். ஸோ இதோட டெக்ஸ்ட் வியூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 14 SP டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குங்காட்டி ஒரு 24 SP அந்த சைஸ்க்கு வச்சுட்டா நம்ம கொஷின் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதோட XML ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான் XML ஃபைல். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் வியூக்கு வந்து ரைட் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ தட் வித்து பார்த்தீங்கன்னா ராப் கண்டென்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்கும், ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ராப் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் கலவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஹைட்டும் ராப் கண்டென்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதோட ஹைட்டும் அப்படி தான் இருக்குது, வித்தும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வித்து வேணால் மேட்ச் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மொபைலுக்குமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டா எந்த மொபைலாக இருந்தாலும் ஒரே சென்டரில் வர மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா சேஞ்சஸுமே இங்கே இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ சைஸ் வந்து 24 SPக்கு மாத்திரங்காட்டி அதுவும் கோட் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பட்டன்ஸில் போயிட்டு செக் பாக்ஸ் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ செக் பாக்ஸில் வந்துட்டு இங்கே கொஷின் மட்டும்தான் வரும். ஸோ இந்த செக் பாக்ஸுக்கு உண்டான பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு வச்சுக்கலேன். ஸோ நம்ம செக் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு நீட் டிசைன் வரக்கா என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லே அவுட்டுங்கிறது. நம்ம டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இந்த லே அவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லே அவுட். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே தெரியும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் வந்து நம்மளுக்கு இருக்கிற லே அவுட்டில் இதுவும் ஒரு லே அவுட். ஸோ இந்த மாதிரி இது இல்லாமல் இன்னும் நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லே அவுட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் லே அவுட்லேயே 2 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் லே அவுட்டில் ஹரிசாண்டல் ஒன்று இருக்குது, வெர்டிக்கல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஃப்ரேம் லே அவுட் இருக்குது, டேபிள் லே அவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லே அவுட்ஸ்லாம் நம்ம எங்களுக்கு எந்த இடத்துலலாம் இந்த லே அவுட்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து எல்லாம் ஒரே அலைனாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன லே அவுட் யூஸ் பண்ண போகிறோம்னா லீனியர் லே அவுட் வெர்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிருக்கீங்க. ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் இந்த லீனியர் லேஅவுட்டில் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வைக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் லைனாக அடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜஸ் ஒன்று தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஸோ அதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த லாங்குவேஜ் நோன்கிற அந்த டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு உங்களுக்கு மேலே மொபைலோட அந்த கார்னரில் டச் ஆகாமல் இந்த லீனியர் லேஅவுட்டோட டாப்பை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு
அதோட இந்த கார்னர் டச் பண்ணி இந்த கார்னர் கொண்டு டச் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 16 வச்சுக்கலாம். ஸோ டாப்ல அந்த லீனியர் லேஅவுட்டோட டாப்ல இருந்து 16 டிபியில் கீழே இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ் தூக்கி இங்கே வைக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட இது உள்ள வர மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ள இந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படியே இதை கட் பண்ணிட்டு ஸோ இந்த கோடை வந்து லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே போடும்போது ஸோ அந்த ரெண்டுமே அது லீனியர் லேஅவுட்டோட சைல்டு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட் லேஅவுட்டுக்குள்ள லீனியர் லேஅவுட் இருக்கு. ஸோ அந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ள இந்த ரெண்டு சில்ட்ரனாக இருக்கு. ஸோ இது ஏன் இங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட் வந்துட்டு நம்மளை முன்னாடி ஏற்ற மாதிரி கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால இப்படி இருக்கு. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வியூல வந்துட்டு லேஅவுட் வித் 0 டிபின்னு கொடுத்துருக்காட்டி அது லேஅவுட் வித் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதோட பேரண்டோட வித்து எவ்வளவோ ஸோ அந்த வித்தையை வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வியூ எடுத்துக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு எவ்வளோ வித் இருக்கோ ஸோ அதே வித் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூக்கும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அடுத்த டெக்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட் வியூ ட்ராப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக இந்த டெக்ஸ்ட் வியூ கீழே தான் வரும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து லீனியர் லேஅவுட்டோட அட்வான்டேஜ். இன்னொரு டெக்ஸ்ட் வியூ வந்து நீங்கள் சைட்லேயோ இல்லை வேற ஏதோ பிளேஸ்லையோ இல்லை இதுக்கும் மேட்ச் ஆகாமல் எங்கேயுமே வைக்க முடியாது. ஸோ நீங்கள் எத்தனை செக் பாக்ஸ் எடுத்து வச்சிங்கனாலும் அது கீழே வந்துட்டு ஒன்றா ஸ்டாக் ஆகிட்டே தான் வரும். ஸோ இதே மாதிரி தான் ஹரிசாண்டல் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஹரிசாண்டல் லேஅவுட் எங்கே யூஸ் பண்ணலாம்னா இப்போ 1 2 3 செலக்ட் பண்ணால் 1 2 3 இங்கே இருக்கணும்னா மூணுமே 1 2 3 இப்படி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை எலிமெண்ட் பேஸ் பண்ணீங்களோ அது இந்த ஆர்டரில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு லீனியர் லேஅவுட், வெர்டிக்கல், இன்னொரு லேஅவுட் ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் லேஅவுட் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் லேஅவுட் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போ 4 செக் பாக்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ்லாம் வந்துட்டு எல்லாமே மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கலாம் வித்துக்கு. ஸோ இது ஆல்ரெடி மேட்ச் பேரண்ட்டில் தான் இருக்குது, இது மேட்ச் பேரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் 4க்கும் வந்துட்டு ஒரு ஐடி வைக்கணும். ஸோ இதுக்கு ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா C1. ஸோ C1 வச்சுருக்கோம். ஸோ இந்த செக் பாக்ஸுக்கு ஏன் ஐடி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கோமா கிளிக் பண்ணலையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த செக் பாக்ஸோட ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை வச்சு எடுக்க முடியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இந்த செக் பாக்ஸில் அதோட டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அங்கே என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை வைக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு C வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு C ஆயிடுச்சு. செகண்டோட டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு இங்கே C2 அப்படின்ட்டு ஐடி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே C++, C++ வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C3, இதில் ஜாவா. ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸில் C4, டெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தன். ஸோ 4 நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குங்காட்டி சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே லேஅவுட் வித்தில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குன்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 120 டிபி வைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டிபி இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமோ அந்த சைஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக என்ன லேஅவுட் ராப் கண்டென்ட்டே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வேற என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இந்த ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் இப்போ ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்போ ஏபிசின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த ஏபிசி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏபிசியாக தெரியும். பட் ஆக்சுவல் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்துட்டு யூசருக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸோ டெவலப்பிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு சில டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா இருக்காது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, அதாவது நம்ம
எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்து ரன் பண்ணும்போது இந்த கோட் போட்டுக்கலாம். ஸோ இந்த கோட் வந்து நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ யூசருக்கு வந்து இந்த மேலே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ ஸோ அதான் விசிபிளா இருக்கும். ஸோ அதான் இந்த சிம்பிளோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங், லைன் கலரிங், இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல், இந்த போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டாக மாறிடும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோட அட்ரிபியூட்ஸ். ஸோ நேம் கொடுத்தங்காட்டி மறுபடியும் சி வந்து சி நேம் மாறிடுச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூசருக்கு விசிபிளா இன்விசிபிளா கானா, நம்ம கோட்ல வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம், கோட்ல வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸாவே செட் பண்ணிக்கலாம். இன்விசிபிள்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹிடன் ஆயிரும். ஸோ இன்விசிபிளுக்கும் கானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள்னா அங்கே ஒரு காம்பனன்ட் இருக்கும் பட் நம்மளுக்கு விசிபிளா இருக்காது. கான்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட்டே காணாம போயிட்டு ஸோ மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் மேலே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கானுக்கும் இன்விசிபிளுக்கும் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதே மாதிரி இங்கே விசிபிலிட்டியில் வந்துட்டு இன்விசிபிள் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்கும், பட் யூசர் இந்த ஆப் ரன் பண்ணும்போது அது விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டெவலப்பர் இந்த சிம்பிளோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்டோட சைஸு, டெக்ஸ்டோட ஸ்டைலு என்ன சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து நம்ம இங்கே 20 SP கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா பேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேடிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சே எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே இதில் டூவில் டிஃப்ரென்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம 20 dpன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பேடிங்னா என்னென்னா இந்த சென்டரில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் டாப் பாட்டம் சைடு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டினோட் பண்ணுறது இந்த 20 dp. ஸோ பேடிங்கில் பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெறும் எம்டி பேடிங் கொடுத்தீங்கன்னா இருக்க எல்லா சைடுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேடிங் ஸ்டார்ட்டில் மட்டும் 25 dpன்னு கொடுக்குறேன்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து மட்டும் பேடிங் வந்து 25 dp இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஆப்ஷன் எல்லாமே. ஸோ பேடிங் டாப் லெஃப்ட் ரைட்டு எண்டு பாட்டம் கொடுத்தீங்கன்னா ஸோ பாட்டம் கொடுத்தீங்கன்னா பாட்டம்ல மட்டும் 25 dp இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பேடிங்கில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்குடு செக்கபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ கிளிக்கபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்கபிளில் வந்துட்டு டிஃபால்ட்டாக ட்ரூன் இருக்குது. ஸோ அந்த ட்ரூன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்துட்டு ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் காட்டும் பட் அது எனேபிள் இல்லை. ஸோ அந்த யூசர் வந்துட்டு அதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஸில் அவங்க வந்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு அந்த பட்டனை வந்துட்டு நம்ம கிளிக்கபிள் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு அது வந்து கிளிக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோக்ராமேட்டிக்காகவும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக இந்த யூசருக்கு கண்டிப்பாக வரக்கூடாது அப்படிங்கிற கேஸில் நம்ம XML கோடில் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு யூசர் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் கிளிக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஸில் வந்துட்டு ப்ரோக்ராமேட்டிக்காக இந்த கிளிக்கபிள் வந்து ஃபால்ஸ்னு வச்சிடலாம். ஸோ செக்குடுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செக் வந்து ட்ரூவாக இருக்கணும்னா அந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது செக்காக இருக்குது. ஸோ ஒரு சில டைமில் வந்துட்டு யூசர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக செக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கேஸில் செக்டா நாட் செக்டா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபால்ஸ் ட்ரூ நம்ம எதுவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் கோடில் கூட மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேஅவுட் மார்ஜின் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேஅவுட்ல வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ 20 dpன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த லேஅவுட்டோட எலிமெண்ட்ல இருந்து இந்த மொத்த இந்த விட்ஜெட்டுமே வந்து 20 dp உள்ள வந்துடும். பேடிங்ல என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து 20 dp உள்ள அந்த 20 dpக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் 20 dp உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் 20 dp இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற லேஅவுட்டுக்கும் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் 20 dp இடையில கேப் இருக்கும். ஸோ இதுதான் லேஅவுட் மார்ஜின். ஸோ லேஅவுட் மார்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா இத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸோ மார்ஜின் ஸ்டார்ட்னு கொடுத்தா ஸ்டார்ட்ல இருந்து மட்டும் 20 dp இருக்கும். ஸோ லேஅவுட் ஸ்டார்ட்லேருந்து 20 dp வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம இதில் கொடுத்துருந்தா எல்லா இடத்துலையுமே 4 சைட்ஸ்க்குமே 20 dp வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேஅவுட் ஸ்டார்டிங்லேருந்து 20 dp இருக்கு ஸ்டார்ட்ல.
ஸோ இதுதான் இந்த மார்ஜின் லேஅவுட் மார்ஜின்ங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுக்கு செக் பாக்ஸுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போதும். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது எரர், இது வார்னிங். ஸோ இந்த எரர் ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது பேசிக்காக என்ன லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் நான் என்ன கன்ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்கேன்னா, ஸோ மினிமம் 3 கன்ஸ்ட்ரெயின் அதாவது டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த லேஅவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். ஸோ ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று கன்ஸ்ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் மேலே இல்லை கீழே ஏதோ ஒன்று வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இதில் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஸ்டார்ட்டில் கொடுத்துடலாம். ஸோ மேலே இருந்து ஒரு 32 dp இருக்க மாதிரி வச்சுட்டா இந்த எரர் போயிடுச்சு. ஸோ இந்த வார்னிங்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது இங்கே உள்ள யூஸ் பண்ணியிருக்க இந்த C++ எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டிஃபால்ட்டாக என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல், ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் டாட் ரிசோர்ஸ் ஃபைல், ஸோ இந்த வேல்யூஸில் ஸ்ட்ரிங்குங்கிற ரிசோர்ஸ் ஃபைலில் போயிட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு, ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வேணும்னா check1. ஸோ ஃபஸ்ட்டு செக் பாக்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா check1. நேம் என்னென்னா சி. ஸோ சீன்னு கொடுத்துட்டோமா. ஸோ இந்த சீனை வந்து இப்படி கொடுத்துருக்கணும். ஸோ இந்த சிங்கிற இந்த check1ங்கிறத இந்த ஸ்ட்ரிங்கோட நேமு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எங்கே வைக்கணும்னா, இங்கே போயிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு check1ங்கிற ஆப்ஷன் காட்டுது, கொடுத்துட்டிங்கன்னா அந்த சி வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு, இந்த வார்னிங் வந்து மெசேஜ் போயிடுச்சு. ஸோ இந்த வார்னிங் மெசேஜ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஸோ இது எந்த கேஸில் மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல இந்த செக் பாக்ஸே வச்சுருக்கீங்க. ஸோ இந்த சிங்கிறது எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம எல்லா இடத்துலையும் போய் சிங்கிறது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஸ்ட்ரிங்லேயே போயிட்டு சும்மா நீங்கள் சிக்கு மேலே இங்கே C++ இல்லை C# அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக C# மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த check1ங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ எரர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அதனால இது ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு நம்மளுக்கு ஹார்ட் கோடட் ஸ்ட்ரிங் லாங்குவேஜ் unknown should use string dot resources அப்படிங்கிற எரர் வார்னிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் செக் பாக்ஸோட XML லேஅவுட் ஃபைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லீனியர் லேஅவுட்டில் வந்துட்டு வித்தோ ஹைட்டும் ஒரு செர்டன் டிபிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருக்கு. ஸோ லேஅவுட் வித் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த கன்ஸ்ட்ரெயின்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி லேஅவுட் ஹைட் என்ன கொடுக்க போகிறோம்னா, ரேப் கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து ரேப் ஆகிக்கும். ஸோ இப்போ லீனியர் லேஅவுட் வந்து இந்த சைஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம வேறு ஏதாவது காம்பனண்ட் இண்டிபெண்டன்ட், இது வந்து ஒரு காம்பனண்ட். ஸோ நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன் வைக்கணும்னா அது இண்டிபெண்டன்ட் காம்பனண்ட். ஸோ அது செப்பரேட் லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML யூஸ் பண்ணவங்களுக்கு div எப்படி யூஸ் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு செப்பரேட் லேஅவுட்டுக்குள்ளே இதை மட்டும் ஒரு இண்டிபெண்டன்ட் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து XML ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது 4க்கும் C1, C2, C3, C4ங்கிற லேஅவுட் வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா ஃபைல் போகிறோம். ஜாவா ஃபைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும். 4 செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டனில் என்ன இருக்கணும்னா, எப்போ இந்த யூசர் வந்துட்டு இது செக்லாம் பண்ணிட்டு இல்லை செக் பண்ணாமல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அப்போ வந்து யூசர் வந்து என்னெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து யூசருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம பட்டனுக்கும் நம்ம எப்பவும் போல் வித் வந்துட்டு மேட்ச் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட டாப் வந்துட்டு இதோட அட்டாச்சாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 16 மட்டும் வச்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த பட்டனோட டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் இதோட பட்டன் ஐடி வந்து ஒரே பட்டன் இருக்காட்டி ஸோ பட்டன் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். ஸோ இதோட வந்துட்டு நம்மளுக்கு XML கோடோட ஒர்க் முடிஞ்சது. ஸோ இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் போய் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம XML ஃபைலில் யூஸ் பண்ண எல்லா காம்பனண்ட்டோட ஐடியும் வச்சு நம்ம அந்த பட்டன் அந்த டேக்கை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ பட்டனுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு ஆல்ட் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்வயர் லைப்ரரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். ஸோ பட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் நம்மளுக்கு வேணும். செக் பாக்ஸ் எத்தனை செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பாக்ஸ் வந்து C1, C2, C3, C4 4 செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. அந்த டெக்ஸ்ட் வியூ இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ அதனால அந்த டெக்ஸ்ட் வியூட டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண போகிறது. ஸோ அதனால அதோட ஐடியும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். பட்டன் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. இதோட ரிசோர்ஸ், இதோட ஐடென்டிஃபிகேஷன் எங்கே இருக்கோ அந்த ஐடி கொடுக்குறோம். ஸோ ஐடி டாட் பட்டன். அடுத்து செக் பாக்ஸ் C1 ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் C1. ஸோ அதே மாதிரி நாலு செக் பாக்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ 4 செக் பாக்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ யூசர் இருந்து வாங்குற இன்புட் வந்து ரெடியாக இருக்கும், பட்டனும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ அந்த பட்டன் எப்போ கிளிக் பண்ணுறோமோ ஸோ அப்போ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நியூ ஆன் கிளிக் லிசனர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மெத்தட் வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஓவர் ரைட் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் கூட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் எந்த செக் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா C1 டாட் இஸ் செக்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஜாவால. ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் A ஈக்குவல் டு சம்திங் அசைன் பண்ணலாம். ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரீயூஸ் பண்ணணும்னா ஒன்று கன்கேட் பண்ணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரோட ஸ்பெசிஃபிக் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இனிஷியலாக ஒரு டெக்ஸ்ட் வச்சதுக்கப்புறம் ஸோ அந்த ஸ்ட்ரிங் கூட எவ்வளோ வேணாலும் அப்பெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ கடைசியில் கிடைக்கிற வந்து ஸ்ட்ரிங் வந்து டோட்டல் ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரிங் பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்க்க போகிறோம். இஃப் C1 டாட் இஸ் செக்டு. ஸோ அந்த C1 செக்டுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த C1ங்கிற ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரிங் பில்டர் கூட அப்பெண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்பெண்ட் பண்ண போறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கணும்னா, அந்த C1 டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த C1 ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணியிருந்தா அந்த C1ஓட டெக்ஸ்ட் வாங்குறோம். ஸோ C1ஓட டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா C#. ஸோ இந்த C1 வந்து எப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது எப்போ செக் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த செக்காக இருந்துச்சுன்னா அந்த C1ஓட டெக்ஸ்ட், அந்த C# டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டர் கூட அப்பெண்ட் ஆகிக்குது. ஸோ இது வந்து கெட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்காக ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் வந்துட்டு இங்கே எரர் இருக்கு. ஸ்ட்ரிங் பில்டர் மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4 செக் பாக்ஸ்க்கு எழுதணும். ஸோ இது C2, C3, C4. ஸோ இப்போ பேசிக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ C1 செக் ஆயிருந்தா C1ஓட ஸ்ட்ரிங் C# வந்து அப்பெண்ட் ஆகிக்கும். ஸோ இது கூட நம்ம இன்னொன்று அப்பெண்ட் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்டர் டாட் அப்பெண்ட் ஒரு வந்து எம்டி லைன். ஸோ \n கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி லைன் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த லைன் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த லைன் யூஸ் ஆகும். ஸோ இதே காப்பி பண்ணி
ஸோ இனிஷியலாக வந்துட்டு என்ன வைக்கலாம்னா ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பனில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், லாங்குவேஜஸ் known. ஸோ லாங்குவேஜஸ் knownனு ஒரு ஸ்ட்ரிங் பில்டரில் இனிஷியலைஸாக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லா இதுக்கும் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4மே செக் பண்ணல அப்படிங்கிற கேஸில் நாட் c1 டாட் இஸ் செக்டு அண்ட் not c2 dot is checked and not c3 dot is checked and not c4 dot is checked. ஸோ 4மே செக் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் என்ன இருக்கணும்னா ஸ்ட்ரிங் பில்டர் டாட் append none. ஸோ அப்படிங்கிற இதை மெசேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4 செக் பாக்ஸ் மட்டும் இருக்குங்காட்டி இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய செக் பாக்ஸ் இருக்குன்னா ஸோ எல்லா செக் பாக்ஸும் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூலியன் வேல்யூ வச்சுட்டு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுட்டு இப்போ இன்டிஜர் வேல்யூ int a = 1ன்னு வச்சுக்கலாம், இல்லை a = 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்போ வந்துட்டு இந்த ஏதோ ஒரு செக் பாக்ஸில் வந்துட்டு வேல்யூ வந்து செக் ஆகிருக்கும், ஸோ இப்போ a = 1ன்னு மாற்றிடலாம். ஸோ அதே மாதிரி 4 இடத்துலையும் a = 1ன்னு மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வந்து a வந்து இனிஷியலாக 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கடைசியாக என்ன இத்தனை செக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செக் பண்ணால் போதும்னா அந்த a வந்து 1ஆ 0ஆன்னு பார்த்தா போதும். ஸோ இஃப் a வந்து 1ஆ இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து ஃபால்ஸாக இருக்கிற கேஸில் இருக்க கேஸில் இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஸோ எரர் பார்த்தீங்கன்னா இது வந்து பூலியன் ஆப்ரேட்டர் இன்டிஜருக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா a வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா a வந்து 0வா இல்லை அப்படிங்கிற a வந்து 0வா இருந்துச்சுன்னா ஸோ a ஈக்குவல் டு 0னா இதில் எதுவுமே சூஸ் பண்ணல, அப்போ வந்து a வந்து மாறி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்க ஸ்ட்ரிங் என்ன பண்ண போகிறோம்னா டோஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ நம்ம டோஸ்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தது. toast டாட் மேக் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ கண்டெக்ஸ்ட் என்னன்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கமா. ஸோ டெக்ஸ்டோட அந்த இது வேணும் ஸ்ட்ரிங் பில்டர் டாட் டூ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஸ்ட்ரிங் பில்டரோட ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டோஸ்ட் டாட் லென்த் லாங்காக ஷார்ட்டான்னு கொடுத்துருக்கோம் டாட் ஷோ. ஸோ இந்த டோஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட். ஸோ இந்த டோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டோஸ்ட் டாட் கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டோஸ்ட் வந்து ஷோ பண்ணாமல் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல டோஸ்ட் வந்து ஷோ பண்ணுங்கிற காட்டி டோஸ்ட் டாட் ஷோவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு லாங்குவேஜஸ் known அப்படிங்கிற கொஷின் வந்து இருக்குது. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் knownல ஜாவாவும் பைத்தானும் வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் அன்செக் பண்ணிவிட்டு காட்டும் போது லாங்குவேஜ் known நன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 4மே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாங்குவேஜஸ் knownனா 4மே வந்திருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு செக் பாக்ஸோட அப்ளிகேஷன். ஸோ இது டோஸ்ட்டில் தான் காட்டணுன்ட்டு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிடைச்ச ஸ்ட்ரிங்லாம் எடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது அப்ளிகேஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ அது இன்புட்டாக வேணும்னா ஸோ இது எந்த செக் பாக்ஸ்லாம் செக் ஆகிருக்கோ அந்த செக் பாக்ஸோட ஐடியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸோ அந்த ஐடி அங்கே யூஸ் பண்ணி ஸோ அங்கேருந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ.